ஸோ ஹாய் கைஸ், நான் சண்முகம். வழக்கம் போல தான் இந்த தடவை ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்தேன். என்ன அப்படின்னா, 2024ல பார்க்க வேண்டிய படம் நிறைய வச்சிருந்தேன். அதை பூரா ஒன் சார்ல டெலிட் பண்ணிட்டு 25 வாரத்துக்கு மட்டும் தான் பண்ணணும். வாரம் வாரம் என்னென்ன வருதோ அது அதே வாரத்தை ரிவ்யூ பண்ணி விட்டு அதே வாரத்தை தப்பிச்சு எடுத்துட்டேன். பின்னாடியே ஒரு படம் என் பின்னாடி சுற்றிட்டு இருந்துச்சு, அனிமல். ஓகே, ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற இந்த வருஷத்தோட ரிவ்யூ கிடையாது. இந்த வருஷத்தை நான் ரெக்கார்ட் பண்ணுற ரிவ்யூ வந்து அனிமல். ஓகே, ஸோ அனிமன் படத்தை பற்றி பார்க்கும்போது நம்ம என்பியூ கபூர் நடிச்ச ஓகே கதைக்குள்ள போயிடும். கதையை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா 3 மணி நேரம் 20 நிமிஷத்துக்கு இந்த படத்தில் கண்டென்ட் இருக்கா அப்படின்னா புஷ்பா 2 கம்பேர் பண்ணுறதுக்கு இது நல்லாவே இருக்கும். அதாவது எப்படின்னா, இது நீங்கள் ஒரு வித்தியாசமான ஃபார்மேட்டில் பார்க்கணும். அதாவது நீங்கள் சிம்பு சார் காணாதெல்லாம் கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். அது எப்படி நான் இன்னும் கொஞ்சம் உறுதியை பற்றி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா, இதை எடுத்துக்கோங்களேன். கதையை சொல்லி முடிச்சிடுறேன். கதையை பொறுத்தவரை சின்ன வயசுலேருந்து ஒரு ஆதி காலத்தில் ஒரு பஞ்சாயத்து இருக்க ஒரு குடும்பம்னு வச்சுக்கோங்களேன். ஆன்சிஸ்டர் டைப்லேருந்து அப்பப்போ பஞ்சாயத்து இருக்க ஒரு மகா பெரிய பஞ்சாயத்து இருக்க ஒரு குடும்பம். அதாவது எப்படின்னா தாத்தா காலத்துலேருந்து ஒரு தாத்தா வந்து தம்பி தாத்தா வேணும்னுவாப்புல, நீ இதுக்கு மேலே இந்த கம்பெனியில் உழைச்சது போ, வெளியே போடான்னு சொல்லி தூக்கி போட்டுருவார். என் தம்பி என் தாத்தானியாடா தூக்கி போட்டேன், நான் என் பரம்பரப்போ இவங்க கோமா இருக்கேன். சரிங்களா, 2வது ஜென்ரேஷன் 3வது ஜென்ரேஷன் தான் நம்ம நம்பிக்கப்படும். 2வது ஜென்ரேஷன் இருக்கவங்க அப்பா வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்து இந்த காலத்து ஸ்வஸ்டிக்னு நினைக்கிறேன், அதுக்கு வந்து பெரிய ஸ்டீலாக உருவாக்கி நிறைய ஃபீல்ட்ஸை இன்வெஸ்ட் பண்ணி நல்லா இருப்பார். ஸோ அவருக்கு வந்து சின்ன வயசுலேருந்து பிஸ்னஸ் சுற்றிட்டு இருப்பார். சின்ன வயசில் இருக்கிற நம்ம ரன்பீரை கண்டுக்க மாட்டார். ஸோ அதனாலே அப்பா பாஸ்துக்காக ரொம்ப நம்ம பாஸ்தோட ரொம்ப பட் கிடைக்காது. அது சும்மாலாம் இல்லை, நம்ம 10th வரைக்கும் நம்ம பயங்கரமாக அடிச்சு விளாண்டுருப்பேன். அதுக்கு மேலே நான் யாரும் காமிக்கிறாங்கிற அளவுக்கு ஃபுல் மாதம் இறங்கியிருப்பாப்புல. ஸோ இப்படி இருக்கப்ப அக்காவுக்கு ஒரு பிரச்சனை ஆனோடனே கன் எடுத்துகிட்டு போய் ஒரு ஃபன் பண்ணிட்டு வந்துடுவார். நீங்கள் ஊரில் பிடுங்கினதுக்கு போதும் வெளியூர் போயிருன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க. வெளியூர் போயிட்டு திரும்பி வருவார். திரும்பி வந்தோடனே பார்த்தா அப்பயும் எதுவுமே நல்லா இருக்க மாதிரி இருக்காது. இவன் வந்தோடனே பிரச்சனை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு நல்லா கல்யாணம் ஆகி செட்டில் ஆக போகிற அந்த மறுநாள் ஆச்சு ராஷ்மிகா மந்தனா கூப்பிட்டு வந்து, இதுதான் என் பவுஸு, இதுதான் என் ஸ்பவுஸு, இதுதான் கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால உனையெல்லாம் சொல்கிறதுக்கு ஒன்று மேலான்னு சொல்லுவார். அதுக்குள்ளே அவர் போய் கல்யாணம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணி முடிச்சிருவாங்க. நீ எழுந்தது எழுந்துன்னு சொல்லிட்டு ஊருக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. இப்படி ஒரு ஊரில் செட்டில் ஆகிட்டு ஃபேமிலி நல்லா இருக்கும். எங்கள் அக்கா கல்யாணம் ஆகி அக்கா குடும்பம் இருக்கும், தங்கச்சிக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஃபேமிலி வந்து நான் சூப்பராக ஜாலியாக போய்கிட்டு இருக்கோம். இப்போதான் இடி விழுந்த மாதிரி என்ன வருவா, அந்த தாத்தா குடும்பம் ஒருத்தர் வந்து நம்ம பப்ளியா, ஐயோ பேர் மறந்துட்டு, இவருங்க நம்ம யூத் ஸ்டார். ஸோ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, யூத் ஸ்டார் ஹீரோ இருக்காங்களா இந்த, ஸோ அவர் என்ன பண்ணுவாப்ல அப்படின்னா, அவர் வந்துட்டு நேரம் உங்கள் அப்பா நான் போடுறேன் பாருன்னு சொல்லி ஃபன் பண்ண இவரை இவன் சேர்த்து அவனை கொண்டுருவார். அப்புறம் என்ன இவன் சேர்த்தானா அவங்க அண்ணங்கார என் தம்பியை கொண்டுட்டாங்க, நான் அங்கிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஃபன் போகும். இது என்ன அவங்க கடுமைனா, அவங்க அண்ணனுக்கு மூத்தவனுக்கு நல்ல ஒரு தம்பி இருப்பான். சரிங்களா, ஸோ அந்த தம்பி என்ன பண்ணுவான் அப்படின்னா ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக யோசிச்சு அவங்க கேர்ள் ஃப்ரெண்டே அனுப்பிச்சி விட்டு, நீ அவனை லவ் பண்ணுற மாதிரி பண்ணு, இதுதான் சாக்குன்னு அவனை எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சு தெரியும்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் பிளான் தான் போடுவாங்க. அது அப்படி இப்படின்னு ஸ்பாயில் ஆகி ஃப்ளாப் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, ஆமாம் இவன் கண்டுபிடிச்சோடனே நீ ஏன் உன் மேலே அவ்வளோ காதல் வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு அவனே என்ன பண்ணுவான், நீ மேலே இவ்வளோ காதல் வச்சிருந்தேன், இதுக்கெல்லாம் நான் எதுவுமே தகுதியானவ கிடையாது, ஏன்னா அவன் ஒரு கொடூரே இருக்கான், உனைய மாதிரியே உருவாக்கிட்டு இருக்கான், உருவத்திலிருந்து எல்லாமே எப்படி உனைய மாதிரி உருவெடுத்து உங்ககிட்ட தான் வரப்போறான் அப்படின்னு சொன்னோடனே, இதான் எனக்கு முதலே தெரியும் நீயா உன் வாயால் எல்லாத்தையும் கக்கணும் உனக்கா பண்ணிட்டு இருந்தேன் போ. ஆனால் பாவி, இதெல்லாம் ஒரு படம் பேடாக சீன்லாம். பட் அதாவது ராஷ்மிகா மந்தனாவோட பாட்டை விட இதில் இவங்க 2 பேருக்குள்ள இருக்கும் பாட்டு சூப்பராக இருக்கும், வேற லெவலில் இருக்கும். ஸோ அப்புறம் நான் அவனும் பழையபடி அவனை தேடி போவான்னு சொல்லிட்டு நீ எல்லாம் தெரிய வர அவன் தேடி போவேன், அப்போ மாதிரி கதை முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நல்லா இருக்கும் படம். அது ஆல்ஃபா மேல் அப்படிலாம் இல்லை, படம்டா பாருங்கடா கெத்தாக இருக்கும்டா அப்படிங்கிற அளவுக்கு நல்லா இருக்கும் படம். உங்களுக்கு வந்து கதைன்னு உள்ளே போகும்போது அர்ஜுன் ரெட்டி மாதிரி எதிர்பார்த்தீங்கன்னா கிடையாது, இது அந்த மாதிரியான கதை கிடையாது. சரிங்களா, ஆனால் இது வந்து எந்த மாதிரியான கதைன்னா கொஞ்சம் ரொம்ப அழகான கதை, அற்புதமான கதை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் 3 மணி நேரம் லேகாக இருக்க மாதிரி தோணும், என்ன கருமம்டான்னு தோணும். உட்காந்து படத்தை ஒரு ஒரு மணி நேரம் உட்காந்து பார்த்துருக்கேன், அதுக்கு மேலே உங்களுக்கு போய் இஷ்டமாக எப்படின்னு பிடிச்சி போயிடும். ஸோ நல்லா தான் இருக்கும் கதை. மிஸ் பண்ணாமல் பாருங்க. இதே மாதிரி நல்ல வீடியோ பார்க்க அது வரைக்கும் தரவை.